இப்ப பூ அப்படிங்கிற அந்த பூ மலர் இருக்குல்ல, இந்த பூவை தொடர்ந்து ஏதேனும் வல்லின எழுத்துக்கள், இது நிலைமொழி. வருமொழியா இந்த பூவை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள். இப்ப பூக்கொடி. சோ பூக்கொடி நிலைமொழி வருமொழி. இந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதும் போது எப்படி புணரும் அப்படிங்கிறதா இந்த பூ பெயர் புணர்ச்சி. சோ இதுல என்ன விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? பூ கூட்டல் கொடிய சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம்? பூக்கொடின்னு எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? பூங்கொடின்னு எழுதலாம். சோ 2 வகையில இதை நம்ம எழுதலாம். பூ கூட்டல் கொடிய சேர்த்து எழுதுனா பூக்கொடி, பூங்கொடி. பூங்கொடியை பிரித்து எழுதுனா பூ கூட்டல் கொடி. பூக்கொடியை பிரித்து எழுதுனா பூ கூட்டல் கொடி. எப்படி? இதுல என்ன விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா, இது நிலைமொழி வருமொழி. பூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வருமொழியில வல்லின எழுத்துக்கள், வல்லினம் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தா, வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்ன? வல்லின எழுத்துக்கள்னா என்ன? கசட தபர. இதுதான் வல்லின மெய் எழுத்துக்கள். வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள்னா கா, கு, கி, சா, சி, சு, தா, டி, டு அந்த மாதிரி வர எழுத்துக்கள்லாம் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள். சோ பூங்குற எழுத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தால் அந்த எழுத்துக்களோட இணை எழுத்துக்கள் மிகும். இங்க பாருங்க, பூவை தொடர்ந்து கொடி வந்துள்ளது. அப்ப இந்த கோ, காக்கு இணை எழுத்து எது? காவோட அதோட மெய் எழுத்து வந்து இக்கு, மிகும். அது விதி. இங்க கூடுதலா இன்னொரு விதி என்னன்னு கேட்டா, அதோட மெய்யெழுத்து மட்டும் இல்லாமல் கோவோட மெய்யெழுத்து இதுல இது எப்படி பிரியும்? இக்கு பிளஸ் ஓ. சோ அப்ப இந்த இக்கு மிகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காவோட இணை எழுத்து மிகும். காவோட இணை எழுத்து எது? இந்த வல்லின எழுத்துக்களோட இணை எழுத்து வந்து மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் என்ன? ஞனன, நமன. சோ இந்த வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இனமாக மெல்லின மெய்யெழுத்துக்கள் சில நேரங்களில் தோன்றும். அதுதான் இந்த புணர்ச்சியில பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் இந்த காவோட மெய்யெழுத்தான இக்குக்கு பதிலா இந்த காவோட இணை எழுத்தான இங்கும் சில இடங்களில் தோன்றும். அதுவும் சரிதான். அதுதான் இங்க பயன்படுத்தப்பட்டுள்ள புணர்ச்சி. அதாவது என்னன்னா, பூ பெயர் முன் பூப்பெயர் முன் இனமின்மையும் தோன்றும். இதுதான் இங்க பயன்படுத்தப்படும் விதி.